முன்னாள் காவல்துறை அதிகாரி ஒருத்தர் வந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறாருப்பா. அந்த கருத்து கணிப்பு இப்போ நம்ம பார்த்தே ஆகணும். ஏன்னா ஊர் பூரா ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது அந்த கருத்து கணிப்பு தான். யார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ரவி அவர்கள். அவர் எல்லா தொகுதியிலையுமே நான் போயிட்டு இப்போ மற்ற ஏஜென்சிஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சாம்பிள் எடுத்தது ஒரு 40,000 எடுத்தோம், 25,000 எடுத்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா 2,34,000 சாம்பிள் எடுத்தேன், ஒவ்வொரு தொகுதியிலையும் நான் போய் எடுத்துருக்கேன், காவல்துறை அதிகாரிகளை வச்சு ஒவ்வொரு தொகுதியிலையும் போயிட்டு நான் எல்லாருக்கிட்டையுமே கேள்வி கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்டதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா 41% தாவேகாவுக்கு ஓட்டு வந்துடும், அது போக 121 சீட்டு அல்டிமேட் அடிச்சு தும்சம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இந்த இடத்துல ஒரு ப்ரெடிக்ஷனை மேக் பண்ணுறாரு ரவி அவர்கள். மொத்தம் தமிழ்நாட்டில் 2,34,000 நபர்கள் இந்த 2,340 முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் அவர்களை சந்தித்து அவருடைய கருத்துக்களை கேட்டார்கள். அவங்க கேட்கிறப்போ அவங்க சொன்ன தகவல்கள் மிகவும் ஆச்சரியமா இருந்துச்சு. இதுல கிளியரா சொல்ல போனா மொத்தம் 4.88 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க. இந்த 4.88 கோடி வாக்காளர்களும் 2,27,00,000 குடும்பங்களிலிருந்து ஓட்டு போட்டிருக்கின்றார்கள். மொத்தம் நம்முடைய தமிழ்நாட்டில் ரேஷன் அட்டை இருக்கிற வீடுகள் 2,27,00,000. இந்த 100 நபர்கள் கிட்டத்தட்ட 40 குடும்பங்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் இந்த சர்வே செய்த முன்னாள் காவல்துறை அதிகாரிகள் தொடர்பு கொண்டனர். அதுல அவங்க கேட்கிறப்போ கிட்டத்தட்ட 41% டிவிகே கட்சிக்கு வாக்களித்திருப்பதாக சொல்கின்றார்கள். இதுல என்ன விஷயம்னா, நிறைய திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கட்சியில் காலமாக வாக்களித்த மக்கள் எல்லாம் ஒரு சிலர் விஜய் அவர்களுக்கு வாக்களித்திருக்கின்றார்கள், விசில் சின்னத்திற்கு. இதுல என்ன அப்படின்னா, ஏன் நீங்க எப்பொழுதுமே ட்ரெடிஷனலா உதயசூரியன் அல்லது இரட்டை இலைக்கு தான் போடுவீங்க, எதற்காக இப்பொழுது விசிலுக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்கறப்போ அவங்க சொன்னது, என்னுடைய பேர குழந்தை, என்னுடைய மகன் மகள் எங்களை இந்த தடவை ஒரு ஓட்டாவது நீங்க போடணும் விசிலுக்கு, இல்லைன்னு சொன்னா நான் வீட்டுக்கு வர மாட்டேன், சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. என் பேரனுக்காக போட்டேன், பேத்திக்காக போட்டேன், பையனுக்காக போட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு தகவல். ஏன்னா எப்பொழுதுமே உதயசூரியனுக்கு போடுறவர்கள் அதுக்கு தான் போட்டுட்டு இருப்பாங்க, இரட்டைலைக்கு போடுறவங்க கட்சிக்காரங்க அதுக்கு தான் போடுவாங்க. இப்ப கட்சியை சார்ந்தவர்களே இந்த விசில் சின்னத்திற்கு ஓட்டளித்திருப்பதாக தெரிகிறது. இதுல வெஸ்ட் ஜோன், சவுத் ஜோன், சென்ட்ரல் ஜோன், த டெல்டா ரீஜியன், இதுல பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான வேறுபாடுகள் தெரிகின்றன. கொங்கு ரீஜியன், அதாவது வெஸ்டர்ன் பெல்ட்ல திமுக, அதிமுக, தாவேகா இது மூணுமே ஒரு சம பங்குல போயிட்டே இருக்கு. அதே மாதிரி சென்னை மற்றும் இந்த புறநகர் பகுதியில் தாவேகாவுடைய செல்வாக்கு அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. தெற்கு மாவட்டத்திலையும் அப்படித்தான் ஒரு மாதிரி மிக்சட் ஒப்பீனியனா இருக்கு. ஓவராலா பாக்குறப்போ தாவேகா கட்சிக்கு 121 இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுது.